வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வர்றார். திரும்பவும் அதே புதன் 23ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே வருவார். சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 17ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் இந்த மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல காலம்தான். இன்ற மாதம் 3ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான புதன் 11ஆம் வீட்டுக்குள்ளே வர்றார். அருமையான காம்பினேஷன். 11ஆம் வீட்டில் குரு உச்சம், கூட புதன், கூட சூரியன். கிட்டத்தட்ட இந்த ஒரு காம்பினேஷன் ஒரு 12-13 நாள். ஏன்னா சூரியன் அப்புறம் அவங்க மாறுவார் 12ஆம் வீட்டுக்கு. ஆனால் 11ஆம் வீடு இவ்வளவு பலமாக செயல்படுவதால் ஒரு 2 வாரத்துக்கு மிகப்பெரிய சாதனைகள்லாம் நிகழும். இந்த 2 வாரத்தில் நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு 30 வயசுக்கு மேலே ஆகிடுத்து, நான் கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கேன், வயசாகிட்டே போதேம்மா. கரெக்டாக இந்த காலகட்டத்தில் நல்ல பேச்சுவார்த்தைகள், திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் பிரைட்டாக ஏற்படும். நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். சில நேரங்களில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கு எப்படியா நடக்கும், இதே வேலையாக போச்சுப்பா அப்படிமா. அது தொழில் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சலிப்படைஞ்சிருப்பீங்க. ஆனால் அப்படி சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இது நடக்கும்னு சொல்லும் கிரகங்கள். அதே நேரத்தில் நான் புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணுறேன், பண்ணுங்க. இந்த முதல் வாரத்திலையும் 2ஆம் வாரத்திலையும் நிறைய சர்ப்ரைசஸ் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத இடங்கள்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ வரும். முக்கியமான புள்ளிகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சப்சிக்வெண்ட்டாக இந்த மாத இறுதிக்குள்ள வேலை மாற்றம், எதிர்பாராத நன்மைகள், உயர்வுகள். சில பேர் புதுதாக தொழில் தொடங்கணும்னு நினச்சா ஆவணி மாதத்தில் தொடங்கலாம். இது போல் பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக முடியும். ஆனால் இந்த நன்மை எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். நாம் ஒன்று பிளான் பண்ணுவோம், ஆனால் இயற்கை வேறு மாதிரி பிளான் பண்ணும். ஸோ நமக்கு இந்த தேதியில் இந்த ஆளை பார்க்குறேன்னா அந்த ஆள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்மா, ஒரு 4 நாள் கழிச்சு அந்த ஆளே உங்களை கூப்பிட்டு அனுப்போம். இப்படியெல்லாம் இருக்கும் சர்ப்ரைசஸ். ஆனால் மொத்தத்தில் முக்கியமான திருப்பு முனைகள் உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். மிகப்பெரிய வெற்றிகள் சாதிக்கக்கூடியது இந்த மாதத்தில். ஆனால் அது எப்படி நடக்கிறதுனா, சில பேர் முன்ஜாக்கிரதை டெய்லியே கொடை எடுத்துன்னு போவோம். அன்றைக்கும் கொடையை வச்சுட்டு போனீங்க மழை கொட்டி தீர்த்துரும். அதுபோல் சில விஷயங்கள் ரொம்ப சர்ப்ரைசிங்காக நடக்கும். அதுபோல் நடக்கக்கூடிய ஒரு ராசி தான் உங்கள் ராசியும். நல்ல மாதம், உயர்வை தரக்கூடிய மாதம், சில எதிர்பாராத திருப்பங்கள், மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு தரும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அது போன்ற ஒரு மாதமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான்
நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.